பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வந்து ஒரு அரசியல் நாகரிகமோ அரசியல் முதிர்ச்சியோ கிடையாது. இப்படி எல்லார் மீதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட சேருவாரி இறைக்கிறது மட்டும்தான் அவருடைய அரசியல். ஒரு மக்களுக்கான பிரச்சனைகள் இதையெல்லாம் அவர் முன்னெடுக்கிறது கிடையாது. இதே மாதிரியான ஒரு தாக்குதலை இவர் பல பேர் மேலே தொடுத்திருக்காரு. நான் பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கைகட்டி சேவகம் செஞ்சு தன்னுடைய பதவிக்கு ஒரு துஷ்பிரயோகம் செஞ்சு ஒரு நேர்மையற்ற காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் தான் அண்ணாமலை. அதனால தான் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த ஒரே வருடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக்கப்பட்டார். அதற்கப்புறம் அவர் மீது தொடர்ச்சியான ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு யாத்திரைங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணுறதுக்காக மட்டுமே யாத்திரையை நடத்தினார்னும், பல இடங்களில் லூலு மால் மாதிரி பல இடங்களில் போய் நான் ஒரு செங்கல்ல கூட வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு செங்கல் என்ன லூலு மாலே கட்டி கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷனிங் ஆயிருக்கு. அப்போ இடையில என்ன அண்ணாமலை கமிஷன் பெற்றுக்கிட்டு தான் அந்த மாதிரியான சவால்கள் இருந்து பின்வாங்கினாரான்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதற்கெல்லாம் பதில் கிடையாது. அதுக்கெல்லாம் முதல்ல அண்ணாமலை பதில் சொல்லிட்டு மற்றவர்கள் மீது விமர்சனங்களை வைக்கணும். முன்னாள் அதிமுக அமைச்சர் தொடர்ந்து தலைமறைவாக இருக்காது. இல்லை, அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வந்து மிக சட்டப்படி மிக கடுமையான குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் நிலத்தை வந்து அபகரிப்பு செய்ததாக வந்து குற்றச்சாட்டு இருக்கு. அவர் வந்து ஏற்கனவே நான் பல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கேன். 2000 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் சேஸ் ஊழலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் ஊழல் மட்டும் இல்லை, ஒளிரும் ஸ்டிக்கர் இந்த மாதிரி பல உபகரணங்களை கொள்முதல் செய்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஊழலில் அவர் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒரு எதிர்க்கட்சி சொல்ல சம்பந்தப்பட்ட தொழில்துறையை சேர்ந்த அமைப்புகள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்திலேயே வச்சிருக்காங்க. அப்படி முறை தவறி சம்பாதிச்ச பணம் இல்லாமல் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால கைதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவர் தலைமறைவாக இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கு கவர்னர் அனுமதி கொடுத்திருக்காரு. ஆனால் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஒரே ஒரு கோப்புகளை மட்டும் கலைஞர் இந்த ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போடாமல் இருக்காரு. அப்படி கையெழுத்து போடாமல் இருப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம்னு நான் பகிரங்கமாகவே பல முறை குற்றம் சாட்டியிருக்கேன். இந்த முறையும் குற்றம் சாட்டுறதுனால இந்த மாதிரியான ஒரு ஊழல் கூட்டணி தான் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் இங்கே கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதனால அண்ணாமலை வந்து மற்றவர்களை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. இரண்டாவது முறையாக இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட என்னை மக்கள் வந்து ஒரு பேரன்போடும் பேராதரவோடும் ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்து ஒரு இரண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக்கி இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இந்த முதல் பணியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கும் பணியை இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கோம். அதில் ரொம்ப மகிழ்ச்சி. இதே போல் மற்ற ஒடுக்கப்பட்ட மக்கள், சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமான ஒரு பணியை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கோம் 5 வருஷமாக. அதே போல் மீண்டும் தீவிரமாக ஒரு களப்பணியும் சரி இந்த மாதிரி எளிய மக்களுக்கான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து செய்வோம்.